கேஸ் என்னோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெட்டர் இருக்குது. ஓகேவா? இது என்ன லெட்டர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐ மீன் தமிழ் பேசுகிற எல்லாருக்குமே தெரியும். அண்டு மேபி மலையாளம் பேசுகிற எல்லாருக்கும் கொஞ்சம் பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஏன் நான் வந்து இப்போ தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் ரீசெண்டாக வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னா, நம்ம அப்பா அம்மாவும் சரி, இல்லை வந்து தாத்தா பாட்டியும் சரி, இந்த லெட்டரை வந்து ஈஸியாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறாங்க. லைக் ழா அப்படி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எழுந்து சீக்கிரம் போடா, ₹70 அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் இந்த 922K அப்புறம் வந்து இந்த 1995க்கு அப்புறம் பிறந்த நிறைய பேர் வந்து இதை வந்து ப்ரொனவுன்ஸே பண்ண மாட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டேய் சீக்கிரம் எழுந்து வாடா, ₹70 அப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் ஈஸியாக வந்து அப்படியே இந்த வேர்டே வந்து அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடும். இதை வந்து தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் நான் வந்து பெரிய ஆள் இல்லை. ஜஸ்ட் இதை வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். லைக் மேபி ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து இந்த லாங்குவேஜ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆகும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நிறைய வேர்டு வந்து மறந்தே போயிடும். ஸோ மேபி அதாக கூட இருக்கலாம். உங்களுக்கு இந்த வேர்டு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படி இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் கேஷுவலாக பேசும்போது.